உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாம்பர் புதன்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த லெந்தனும் நாட்கள் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட்டு ஆண்டவரை நெருங்கி சேருகின்ற ஒரு நாட்கள் என்பதை நாம் மறந்து போக முடியாது. இந்த நாட்களில் அநேகர் உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதும், உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கர்த்தரண்டை திரும்புகிறதுமான மிகப்பெரிய ஒரு நிகழ்வை நாம் விசுவாச வாழ்க்கையிலே காண முடியும். குறிப்பாக அதிக நேரம் ஜெபத்திலே காத்திருப்பதும், வேதத்தை நன்றாய் வாசித்து தியானிப்பதும், வேதத்தை வாசிக்கின்ற தருணங்களை நேரங்களை அதிகப்படுத்திக் கொள்வதும் இந்த காலகட்டத்திலே நிறைவாய் இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக இந்நாட்களில் சிலர் உணர்வை தவிர்த்து, பலர் ருசியுள்ள பதார்த்தங்களை தவிர்த்தும் வேதம் வாசிப்பு கண்விழிப்பிலே காத்திருந்து ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கின்ற, நெருங்கி சேருகின்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே அதிகமாய் கொடுக்கிறார். பாவம் அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே இன்னும் ஆழமாய் இயேசு கிறிஸ்துவை நெருங்கி சேருகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை இந்த நாட்களிலே நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். சங்கீதம் 51 நாம் வாசிக்கின்ற பொழுது, தாவீது பாவத்தில் விழுந்த போது அவன் ஆண்டவரை நோக்கி கதறின காட்சியையும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்ன அந்த வார்த்தைகளையும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கின்ற, தன்னிலை உணர்ந்தவனாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற ஒரு பெரிய அனுபவத்தை அநேக முன்னோர்கள், இந்த சமகாலத்து விசுவாசிகள் பெற்றிருப்பதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இவைகள் எல்லாம் சடங்காச்சாரங்களாய் மாறிவிட்ட ஒரு அனுபவத்தையும், நாம் இயேசு கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார் என்பதையும் எண்ணாமற் போனோம் என்பதிலே நாம் அநேக காணப்படுகிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எந்த நாட்கள் ஏதோ தாடிகளை வளர்ப்பதும் மற்றும் உணவுகளை விலக்கிக் கொள்வதும் போன்ற ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டதை இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியும். எனவேதான் நான் மெய்யாகவே ஆண்டவரை நெருங்கி சேருகிற ஒரு உன்னதமான அனுபவம் உடையவர்களாக நம்மை மாற்றுவதற்கு இந்த நாட்களிலே, குறிப்பாக இந்த சாம்பர் புதன்கிழமை என்று நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி கொள்வது நல்லது. நம்முடைய முன்னோர்கள் இதை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து, இந்த நாட்களை நான் கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்வேனே என்றால், ஆண்டவர் ஆவிக்குரிய ஒரு உன்னதமான அனுபவத்தை நமக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். இன்னும் 1 தீமோத்தேயு 2:6 நாம் வாசிக்கின்ற பொழுது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 9:12 நாம் வாசிக்கின்ற பொழுது, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்பதை நாம் இதிலே அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால்
இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நாம் அதிகமாய் தியானித்து தியானித்து ஆண்டவரை ஆழமாய் நெருங்கி சேர்கிற ஒரு கிருபையை பெற்ற ஜனங்களாய் நாம் மாறிவிட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இதை அதிகமாய் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை எல்லா ஜனத்திற்கும் மீட்பை உண்டு பண்ணும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் நமக்காக, இந்த உலகத்திற்காக, உலகத்தின் ஜனங்களை மீட்பதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின காட்சி, அடிக்கப்பட்ட காட்சி, நிந்திக்கப்பட்ட காட்சி, அவமானப்படுத்தப்பட்ட காட்சி, இவைகள் எல்லாவற்றையும் நாம் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நாம் அதிகமாய் நினைத்துக் கொள்ள முடியும். இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்து இத்தனை பாடுகள் பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மீட்பை உண்டாக்கிய அவரை நம்மில் பலர் எண்ணாமல் போனோம். சிலர் கர்த்தருக்குள் பலப்படவும் கர்த்தருடைய கிருபையினாலே மீட்பை பெற்று அவருக்காக வாழுகின்ற சத்துவத்தையும் உடையவர்களை நாம் சபைகள் தோறும் பார்க்க முடியும். ஆனால் எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாரையும் மீட்கும் பொருளாய், எல்லாரையும் மீட்கும் பொருளாய் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம் முதலாவது நம்மிடத்திலே காணப்படுகிற இந்த கிறிஸ்தவ அன்பு நமக்குள்ளே நிறைவாய் இல்லாததை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன போது பரிசுத்த யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இருக்கிறார். பரிபூரணம் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கையிலே, ஒரு அரசியல் வாழ்க்கையிலே, இன்னும் ஒருவேளை பொருளாதார வாழ்க்கையிலே மிகவும் தன்னிறைவு பெற்ற ஒரு அனுபவத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒருவேளை பரிபூரணமான ஒரு அன்பு, பரிபூரணமான ஒரு வாழ்வு, ஒருவேளை குறைவிடாத ஒரு அனுபவம், இவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எனவேதான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த கிருபை எல்லாருக்கும் இல்லாதபடியினாலே ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று யோவான் 21:15 நாம் வாசிக்க முடியும். இந்த நாட்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நெருங்கி சேருகிற ஒரு அனுபவம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்கிற அனுபவத்திலே நாம் ஆண்டவருக்கென்று பலமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு ஒருவருக்குள் ஊற்றப்படுகின்ற பொழுது அவன் அல்லது அவள் புதிய மனிதனாய், புதிய மனுஷியாய் மாறுவதை நாம் காண முடியும். இந்த அன்பு பிறருக்காக வாழுகின்ற இயல்பை உடையது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இதை குறித்து சொல்லுகின்ற போது, அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று கூறுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்றைய ஆராதனைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை ஆராதனை ஸ்தலங்களில் உள்ள ஏழ்மையானவர்கள், திக்கற்றவர்கள், உதவியற்றவர்கள், முதியவர்கள் நிமித்தம் தனிமையில் வாண்டுகிறவர்கள், அனாதைகள், பொருளாதாரத்தில் நசுக்கப்படுகின்ற ஜனங்கள் ஆகிய இவர்கள் மீது அன்பு காட்டுவதற்கு பதிலாக
நாம் ஆராதிக்கின்ற இடத்திலே ஏற்ற தாழ்வு அல்லது குழப்பங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையை நாம் காண முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஆண்டவருடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். எனவே எபிரேயர் 13:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது, சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள், விசுவாசிகள் ஒருமித்திருந்தார்கள் என்ற அந்த உன்னதமான அனுபவம் உடையவர்களாக இந்த நாட்களிலே நம்மை நாமே கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவருக்கென்று பலமாய் வாழும்படியாய் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதிலே நான் ஆராதிக்கின்ற இடத்திலே யாருக்கு குறைவுபட்டு இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே நிறைவை உண்டு பண்ணும்படியாய் நான் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது இப்படியே சமநிலை பிரமாணம் என்று சொல்லுகிறார். சர்ச் என்பது ஏதோ 4 சுவர் உள்ள கட்டடம் அல்ல. அதுக்குள்ளே காணப்படுகிற விசுவாசிகள் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபையை பெற்றவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாக, சமநிலையிலே காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்பதை நாம் வாசிக்க முடியும். ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான் என்றெல்லாம் நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நாம் இன்றைக்கு ஆராதிக்கின்ற ஆராதனை கூடங்கள், பரிசுத்த கூடங்கள், பரிசுத்த ஆலயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஏழ்மையான நிலைப்பாட்டிலே இருக்கிற சிலரை நாம் பார்க்க முடியும். ஆனால் தெய்வ அன்பு நமக்குள்ளே மெய்யாக காணப்படும் என்றால் நான் என்னுடையவைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த குறைபாட்டிற்கு காரணம் என்னவென்றால், நாம் இயேசு கிறிஸ்துவை எண்ணாமற் போனோம். அவர் கடைசி சொட்ட ரத்தம் சிலுவையிலே சிந்தும் வரைக்கும் அவர் வெகுவாய் பாடுபட்டார் என்பதை, அவர் ஒருவேளை தன்னுடைய சரீரத்திலே ரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வரும் வரைக்கும் தன்னை உலகத்தின் ஜனங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் மறந்து போனோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தமது ஜீவனை கொடுத்த அன்பை எண்ணாமற் போனோம். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் அன்பு அல்லது சகோதர சிநேகம் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டுமே என்றால், இயேசு கிறிஸ்து கடந்து வந்த அந்த பாதையை அல்லது இயேசு கிறிஸ்து நமக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் அடிக்கப்பட்ட காட்சிகள், நொறுக்கப்பட்ட காட்சிகள், அவர் தம்மையே கிருபாதார பலியாக, ஜீவ பலியாக உலகத்திற்கென்று அர்ப்பணித்துக் கொண்ட அவ்வழியாய் கடந்து வந்த அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் அவருடைய பிள்ளையாய் மாறிவிடுகிறான் என்பதை குறித்து
இன்னும் பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை நாம் தியானித்து அவரை போல வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பிலே மெய்யாகவே நாம் அவரை நெருங்கி சேருகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் ஆத்தும நேசரின் அங்க மகத்துவத்திலே அவருடைய ஒவ்வொரு பாடுகளையும் நாம் காலையிலே தியானிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். தியானிப்பது மாத்திரமல்ல, நான் அவருக்குள் ரட்சிப்பை பெற்று அவருக்காக வாழுகின்ற ஒரு பெரிய நிலைப்பாட்டை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அவருக்காக வாழுகின்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை இந்த பூமியிலே நாம் கண்டிருக்க முடியும். குறிப்பாக நம்முடைய சமகாலத்திலே வாழ்ந்து அன்னை தெரசா அம்மையாரை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே ஊற்றப்பட்டபடியினாலே ஒன்றுமில்லாதவர்களை நேசித்தார்கள். தெருவிலே கிடந்த குழந்தைகளை எடுத்து பராமரித்தார்கள். ஒருவேளை குடித்து குடித்து குடும்பத்திலே வறுமையையும் போராட்டத்தையும் உண்டாக்கி வெறுமையாய் தெருவிலே விழுந்து கிடந்த மனிதர்களை அரவணைத்துக் கொண்டார்கள். அவர்களை மனிதர்களாய் உருவாக்கி மீண்டும் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு புதிய மனிதனாய், ஒரு புதிய மனுஷியாய் அனுப்புகின்ற ஒரு காட்சியை நாம் காண முடியும். ஒரு விசை கொல்கத்தா பட்டணத்திலே அவர்கள் இருந்த அந்த இடங்களிலே, குறிப்பாக அடிக்ட் சென்டர்லே பார்க்கும்படியான ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அங்கே மிகவும் இளம் வயதை உடைய MBBS படித்த ஒரு சகோதரி, அவர்கள் ஒருவேளை வீணான பழக்கத்திற்கு, போதைக்கு அடிமையானபடியினாலே அங்கே அவர்கள் ஒருவேளை பராமரிக்கப்பட்டு வந்தார்கள். அழகாய் ஆங்கிலத்திலே பாடுகின்ற திறனை கொண்டவர்கள். ஆனால் அந்த போதைக்கு அடிமையாயிருந்த அந்த காலகட்டத்திலே அவர்கள் எடுத்து கொண்டு வந்து பராமரிக்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தோம். அங்கே அவர்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே, ஜெபத்தினாலே, இன்னும் ட்ரீட்மெண்டினாலே குணமாக்கப்பட்ட பின்பு தங்களுடைய குடும்பத்தோடு கூட, பெற்றோரோடு கூட இணைந்து கொள்ளுகின்ற அந்த பெரிய கிருபையை பெற்றவர்களாக காணப்பட்டார். இதற்கு காரணம் என்னவென்றால், தேவ அன்பினால் நிறையப்பட்டிருந்த அன்னை தெரசா அம்மையார், அவர்களோடு கூட உள்ள சகோதரிகள், அருள் சகோதரிகள் எல்லாரும் சமுதாய பணியிலே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த காலகட்டத்திலே பரிசுத்த வேதாமத்தை வாசித்து தியானிப்பது மாத்திரமல்ல, ஜெபத்திலே விழித்திருப்பது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அப்படியே நாமும் அவருக்காக செயல்படுகின்ற ஒரு விசுவாசியாய், செயல்படுகின்ற ஒரு திருச்சபையாராய் மாறிவிட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற காட்சியை நாம் காண முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களை, இந்த லெந்தனும் நாட்களை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை விருப்பத்தோடு கூட வாசித்து வாசித்து தியானிக்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் கண் விழிப்போடு கூட அவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது, அவர் நம்மை மாற்றி விடுகின்ற, அல்லது அவரை போல மாற்றி விடுகின்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த லெந்தனும் நாட்களிலே நீங்கள் உங்களை ஒருத்து சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவருக்கு முன்பதாக விழுந்து கிடக்கின்ற பொழுது,
ஆண்டவர் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை மாத்திரமல்ல, வெளியேறப்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆதி திருச்சபையாருக்கு ஒப்பான ஒரு நபராய் மாற்றிவிட அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். எனவே இந்த லெந்தனும் நாட்களை நாம் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்வோம், கர்த்தருக்கென்று கொடுத்து விடுவோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்து ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருப்போம். நம்முடைய நிலைமையை நாம் உணர்ந்து கர்த்தரண்டை நம்மை திருப்பிக் கொள்ளுவோம். நம்மை கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட வாழும்படியாய் நாம் ஆண்டவருக்குள்ளே பிரயாசப்படுவோம். அது மாத்திரமல்ல, நித்தமும் வேதத்தை தியானித்து அதன்படி நாம் நடப்போம். நாம் ஒருவேளை ருசியுள்ள பதார்த்தங்களை விளக்குவோமே என்றால், அல்லது உபவாசம் இருப்போமே என்றால், அந்த உணவை ஒன்றுமில்லாதவர்களுக்காக நாம் கொடுப்போம். ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி விடுவார். எனவே இந்த லெந்தலின் நாட்களிலாவது நம்மை நாம் உணர்ந்து நமக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் சிலுவையிலே பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்னென்றைக்கும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கி பார்ப்போம். அப்படியே சமூகத்திலே காத்திருந்து அவரையே நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார், அழிவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் நாம் மிகுந்த பக்தியோடும் மிகுந்த பிரயாசத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது, 2ஆம் வருகையிலே ஒருவேளை நித்தியமான ஒரு வாழ்க்கையை, வாடாத கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த லெந்தனும் நாட்கள் நம்மை நாமே சோதித்து கர்த்தரண்டை நம்மை திருப்பிக் கொள்ளுகின்ற நாட்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்கள், பொல்லாத சிந்தனைகளை விட்டு விலகுங்கள், உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் என்று எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள், உங்கள் கிரியைகளை சீர்படுத்துங்கள். லெந்தனும் நாட்கள் நம்முடைய செயல்பாடுகளை நான் சீர்படுத்துகின்ற ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை உடைய ஒரு நாட்கள். இந்த நாட்களிலே நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்ளுகின்ற பொழுது, நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆவியானவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களிலே அநேக 40 நாட்களில் வேதாகம் முழுவதையும் வாசித்து முடிக்கின்ற அந்த கிருபையை வெளிப்படுத்துகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை எப்படி வாசிப்பது என்ற ஒரு அட்டவணை 40 நாட்களிலே வேதாகம் முழுவதும் வாசிப்பது என்று சொல்லி தேடி பாருங்கள். எப்படியும் வாட்ஸ்அப்ல கிடைக்கும். அதையின்படி நீங்கள் வேதத்தை விருப்பத்தோடு கூட வாசித்து 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 இயேசு கிறிஸ்துவண்டை நெருங்கி சேருகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். குறிப்பாக என்னை நான் தற்பரிசோதனை செய்து, நம்மை நாம் தற்பரிசோதனை செய்து ஆண்டவரை ஆழமாய் நெருங்கி சேருகிற அந்த கிருபையை பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறிவிடுவோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, எனவே உங்களால் ஒருவேளை உபவாசம் இருக்க முடியுமே என்றால், அநேக பெண்கள் வீட்டிலே சும்மா இருக்கிறார்கள், உங்களால் உபவாசம் இருக்க முடியுமே என்றால் காலை முதல் மாலை வரை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஒருவேளை அழைப்பை பெற்றவர்கள், ஊழியத்தின் அழைப்பை பெற்றவர்கள் அனுதினமும் காலை முதல் மாலை வரை உபவாசித்து கர்த்தருக்கு முன்பதாக காத்திருங்கள். உங்களுடைய சரீரம் உங்களுக்கு ஒத்துழைத்தால் 40 நாளும் நீங்கள் உபவாசம் இருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பார். கர்த்தர் என்னை நானே நிதானித்து அறியும்படியான கிருபைகளை கொடுப்பார். ஒருவேளை பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ளே கடந்து வரும்படியான ஒரு உன்னதமான அனுபவத்தை கொடுப்பார். அவர் பட்ட பாடுகளை நாம் தியானிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் நொறுக்கப்பட்டு அவரை ஆழமாய் நெருங்கி சேருகிற ஒரு கிருபையை பெற்றவர்களாக நாம் முற்றிலும் மாறிவிடுவோம். எனவே இந்த லெந்தன் நாட்களை
நீங்கள் உதாசீனப்படுத்த வேண்டாம். இந்த லெந்தனும் நாட்களை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். இந்த நாட்களிலே ஒருவேளை விசேஷித்த ஆராதனைகள் உண்டு, சிறப்பு திருவிருந்து ஆராதனைகள் உண்டு, சிறப்பு தலைப்புகளிலே இயேசு கிறிஸ்துவின் வழிகளை போதிக்கிற அந்த கிருபையான வசனங்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, காம்ப்ளின் ஆராதனை உண்டு. எல்லாவற்றிலும் நீங்கள் ஊக்கமாய் உற்சாகமாய் பங்கு கொள்ளுங்கள். பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவரை தரித்து கொள்ளும்படியாய், புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்படியான ஒரு உன்னதமான கிருபையை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நாட்களை விசேஷிக்கிறவனுக்கு அது விசேஷமாய் காணப்படுகிறது என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எனவே சிலர் அல்லது பலர் பலவிதமாய் கூறலாம். லெந்தனும் நாட்களை ஆசரிக்கும்படியாய் இயேசு சொன்னாரா என்றெல்லாம் நாம் வாட்ஸ்அப்லே வர பார்க்கலாம். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு பரிசுத்த வேதாமத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து காத்திருக்கின்ற பொழுது, வேதத்தை வாசித்து விழித்திருக்கின்ற பொழுது, செபத்திலே அதிக நேரம் காத்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த நாட்களிலே நம்மை சரிப்படுத்துகிறார். இந்த நாட்களிலே நம்மை சரிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவருக்காய் சரியாய் வாழும்படியாய், பரிசுத்தமாய் வாழும்படியான ஒரு உன்னதமான அனுபவத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே உங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று கேளுங்கள். இந்த நாட்களை நான் எவனமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை கேளுங்கள். அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் உங்களை பலமாய் நடத்துவார். ஒருவேளை ஆதி திருச்சபைக்கு ஒப்பான ஒரு செயல்பாடு நிறைந்தவர்களாக, கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக நம் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றி விடுவார். எனவே நீங்கள் இந்த நாட்களிலே உங்களை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுங்கள். ஒன்றை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள். யோனா நினிவே பட்டணத்திலே கடந்து சென்று 3 நாள் விஸ்தாரமான அந்த பட்டணத்திலே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட ராஜா முதல் கொண்டு சகல ஜனங்களும் மிருக ஜீவன்களும் ரட்டுடுத்தி சாம்பலிலே கடந்தார்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். ஆண்டவர் என்ற பட்டணத்தை அழிக்கவில்லை, மாறாக 120,000 பேரை அவர் ரட்சித்துக் கொண்டார் இது வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்மை தாழ்த்துகின்ற, நம்மை ஒருவேளை மிகவும் தாழ்த்தி கொள்ளுகின்ற, ரட்டுடுத்தி கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வருகின்ற பொழுது வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்கிறோம். நம்மோடு கூட இருக்கிற சபைகள், நம்மோடு கூட ஜீவிக்கிற சகல ஜனங்களும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஒருவேளை அந்த பட்டணம் காக்கப்பட்டது போல நீங்களும் நானும், நம்முடைய பட்டணங்களும் நம்முடைய தேசமும் கர்த்தருக்கு முன்பதாக காக்கப்படலாம் அல்லவா? எனவே நீங்கள் தயவு செய்து இந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நோவா காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அன்பு குறைந்து போய்விட்டது. ஒருவேளை ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. யுத்தங்களின் செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது பலவிதமான சம்பவங்கள், பெரிய பூமி எதிர்ச்சி, மலை சரிவுகள் என்று சொல்லி பலவிதமான சம்பவங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கொரோனா என்னும் கொள்ளை நோயை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இவையெல்லாம் வருகைக்குரிய அடையாளங்கள். கடைசி நாட்களிலே ஒருவேளை ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புவார்கள். மணிப்பூரிலே நாம் பார்த்தோம். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புவார்கள். இன்றைக்கும் யுத்தம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேக இடங்களிலே பூமி எதிர்ச்சி உண்டாகும், இன்னும் வெள்ளப்பெருக்குகள், இன்னும் கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்றெல்லாம் எழுதப்பட்டதை எல்லாவற்றையும் நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இது இன்னும் அதிகமாய் நடைபெறுகின்ற பொழுது ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் காணப்படும். நோபா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்ற வேதம் நம்முடைய சம காலத்திலே
நிறைவேறிக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாட்களை நாம் கர்த்தருக்கு முன்பதாக பயன்படுத்தி கொண்டு நம்மை தரை மட்டும் தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பதாக நாம் விழுந்து கிடப்போம். ஆண்டவருக்கு முன்பதாக நாம் காத்திருப்போம். வேதத்தை உண்மையாகவே நன்றாய் வாசித்து தியானிப்போம். அது மாத்திரமல்ல, உபவாசத்தோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் கர்த்தருடைய திரும்புங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உபவாசத்திலே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்போம். வேதத்தை விருப்பத்தோடு வாசித்து தியானிப்போம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆண்டவர் ஆதி திருச்சபைக்கு ஒப்பான ஒரு செயல்பாடுகளை உங்களுக்குள்ளே கொடுப்பார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி மனம் திரும்புகின்ற பொழுது பரலோகம் சந்தோஷப்படுகின்ற ஒரு காட்சியை நீங்கள் காண முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் அவரை எண்ணாமற் போனோம் என்ற வார்த்தையின்படி நமக்காக பாடுபட்ட, நம்முடைய அக்கிரமத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய நோய்களுக்காக சிலுவையை சுமந்த இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்போம். அவரையே தியானிப்போம். அவரண்டை நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய கிருபையை கொடுத்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சாம்பர் புதன்கிழமை என்ற நாடுக்காக நாங்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம். எப்படி தாவீது தன்னை இந்த சமூகத்திலே தாழ்த்தி மனம் கசந்து அழுதானோ, ஆண்டவரே என் பாவங்களரை என்னை கழுவியறலும் என்று சொன்னானோ, அப்படியே ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி கொள்ள, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக, ஆண்டவரே மகிமையை பெற்றவர்கள் இன்னும் மகிமையை பெற்றுக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று சொன்னாரே. யாரெல்லாம் தங்களை உமக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாகி கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம், ஆண்டவரே வல்லமையின் அனுபவம் நிறைவாய் காணப்படும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். இந்த நாட்களிலும் உபவாசத்தோடு கூட காத்திருக்க போகிற பரிசுத்தவான்களுக்காய், பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம். அநேக போதகர்கள், அநேக அப்போஸ்தலர்கள், அநேக தீர்க்கதரிசிகள், அநேக இவாஞ்சலிஸ்டுகள், ஆண்டவரே அநேக மேய்ப்பர்கள் பாதத்திலே காத்திருப்பது உண்டு. இந்த காத்திருக்கின்ற நாட்களிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே நீர் பாடுபட்டீரே, அந்த பாடுகளை மெய்யாகவே தியானித்த மண்டை ஆழமாய் நெருங்கி சேருகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. விசேஷித்த கூடுகைகளுக்காய் ஸ்தோத்திரம், விசேஷித்த செய்திகளுக்காய் ஸ்தோத்திரம், விசேஷித்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தை பலமாய் வெளிப்படட்டும். ஜனங்கள் காத்திருந்து வார்த்தைகளை சொந்தெடுத்துக் கொள்ள, தம்மதாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். சபைகளையும் ஜனங்களையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உமக்கென்று பலமாய் வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.